கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே இங்கே வரக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். அதாவது எஸ்ஐ ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டும், ஏஎஸ்ஐ லேப் டெக்னீஷியன் மற்றும் ஏஎஸ்ஐ ஃபிசியோதெரபிஸ்ட் போஸ்ட்டும் இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. 1 by 1 டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். குரூப் பி போஸ்ட்டான எஸ்ஐ ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் 14 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 4, இடபிள்யூஎஸில் 3, ஓபிசியில் 4, எஸ்சியில் 2, எஸ்டியில் 1 வேக்கன்சியும் இருக்குது. லெவல் 6ல் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டு 35,400 ரூபாய் ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா. குரூப் சி போஸ்ட்டான ஏஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் லேப் டெக்னீஷியனில் 38 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 12, இடபிள்யூஎஸில் 4, ஓபிசியில் 12, எஸ்சியில் 6, எஸ்டியில் 4 வேக்கன்சி. ஏஎஸ்ஐ ஃபிசியோதெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 47 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 19, இடபிள்யூஎஸில் 5, ஓபிசியில் 12, எஸ்சியில் 7, எஸ்டியில் 4 வேக்கன்சி இருக்குது. லெவல் 5ல் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டு 29,200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் இருக்கும். சரிங்களா. அதாவது 30 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். கேண்டிடேட்ஸ் வந்து rectt.bsf.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா. டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சர்டன் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபைடு. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்பௌசஸ் இருக்காங்க, திருமணமானவர்கள் வந்து லிவிங் ஸ்பௌஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. கோர்ட்டால் கன்விக்ட் பண்ணவங்க, தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி பிஎஸ்எஃப்பில் ஒர்க் பண்ணி டெர்மினேட் ஆனவங்க அப்ளை பண்ண முடியாது. கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் ஆனவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்றாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ ஸ்டாஃப் நர்ஸ் எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு டிப்ளமோ அல்லது டிகிரி ஜென்ரல் நர்சிங் ப்ரோக்ராம் வந்து முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரியை சென்ட்ரல் ஸ்டேட் இல்லை நர்சிங் கவுன்சிலில் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா. டிசைரபிள் கொடுத்துருக்காங்க, இருந்தால் ஓகே, இல்லைனா பிரச்சனை இல்லை. ஏஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் லேப் டெக்னீஷியனில் 12ஆம் வகுப்பு முடித்துட்டு டிப்ளமோ இன் எம்எல்டி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். அதுவே வந்து ஏஎஸ்ஐ ஃபிசியோதெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு டிகிரி அல்லது டிப்ளமோ ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். வித் 6 months வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டலில் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா. ஆனால் வந்து ஜென்ரல் கண்டிஷன் டிப்ளமோ அல்லது டிகிரி முடித்திருக்கணும் அப்படி தான். ஓகே. இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐக்கு 21லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஏஎஸ்ஐ லேப் டெக்னீஷியனுக்கு 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஏஎஸ்ஐ ஃபிசியோதெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டில் வந்து எக்ஸ்டென்ஷன், அதாவது ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருடம், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி யூஆருக்கு 3, ஓபிசிக்கு 6, எஸ்சி எஸ்டிக்கு 8 வருடம் அப்படின்னு இருக்குது. ஆல்ரெடி பிஎஸ்எஃப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு யூஆருக்கு 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு 45 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சர்வீசஸ்லேயே 3 வருடம் ரெகுலர் சர்வீஸ் பண்ணவங்க யூஆராக இருந்தாங்கன்னா 5 வருடமும், ஓபிசியாக இருந்தால் 8 வருடமும், எஸ்சிஎஸ்டியாக இருந்தாங்க 10 வருடமும் ஏஜ் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா. ஓகே. ஒவ்வொரு கேட்டகரிக்கும், அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கான அனெக்ஷர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஏஎஸ்ஐ எஸ்ஐ ரெண்டுத்துக்குமே வந்து காமனாக வந்து கொடுத்துருக்காங்க. நர்ஸ், லேப் டெக்னீஷியன், ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து மேல் ஃபீமேலுக்கான ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து ப்ராப்பராக ஐசைட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. டேட்டூக்கான கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடத்துலேருந்து ஓகே, எந்த ட்ரைப்ஸ்க்கெலாம் வந்து ஓகே. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கேட்டகரி இதெல்லாம் கிளைம் பண்ண முடியும். இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இல்லைனா அன்ரிசர்வ்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கரஸ்பாண்டிங் உங்களுடைய எந்த இதில் நீங்கள் வந்து ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. இப்போ வந்து ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸ்டாஃப் நர்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ்லாம் வந்து இருக்கும். சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி வந்து 3 போஸ்ட்டுக்குமே வந்து 25 மார்க்குக்கு பார்ட் 1 இருக்கும். பார்ட் 2 வந்து காமன் தான். ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி 25 மார்க்குக்கு 3 பேருக்கும் உண்டு. பார்ட் பி வந்து ப்ரொஃபஷனல், அதாவது உங்களுடைய நர்சிங் ரிலேட்டட் இதில் 50 கொஷின் இருக்கும். டோட்டலாக 100 மார்க்குக்கு. அதுவே வந்து லேப் டெக்னீஷியன் ரிலேட்டட் இதில் வந்து 50 கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் 50 கொஷின் அவங்களுடைய ஸ்ட்ரீமுக்கு இருக்கும். சரிங்களா. குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து இந்த எக்ஸாம் 100 மார்க்குக்கு நடந்தாலும்
ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட் 45% மார்க் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் 40 மார்க்ஸ் வந்து பர்சன்டேஜ் எடுக்கணும். இதில் செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட், இதில் எலிஜிபிள் ஆகக்கூடிய கேண்டிடேட் வந்து மினிமம் கட் ஆஃப் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கேண்டிடேட் செகண்ட் ஃபேஸுக்கு வந்து எலிஜிபிள். செகண்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்டேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். இது வந்து பாஸ் பண்ணால் போதும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ரெண்டுமே வந்து குவாலிஃபைங் நேச்சர். ரன்னிங் இருக்கும், லாங் ஜம்ப் இருக்கும், ஹை ஜம்ப் இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேலுக்கு அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், உங்களே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி டிகிரி, ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யார் மெரிட்லேயோ வேகன்சி அண்ட் ரிசர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 17/6/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் ₹200 பே பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. அதுவே வந்து குரூப் சி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ₹100 பே பண்ணணும். ப்ளஸ் 47.20 வந்து 20 பைசா வந்து நீங்கள் காமன் சர்வீஸ் சென்டரில் அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாம் சர்வீஸ் சார்ஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதில் வேணால் பே பண்ணலாம். சரிங்களா? ரெக்ரூட்மெண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸுக்கு நியர்பையாக இங்கே கிட்ட இருக்கிறது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்எஃப் ஃப்ரண்டேர் தான் வந்து இருக்குது, கிட்ட இருக்குது. அதை நீங்கள் வந்து டெஸ்ட்டு எழுதுறதுக்கான சென்டரை நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் செலெக்ஷன் ஸ்டேஜுக்கான ரெக்ரூட்டிங் ஏஜென்சி வேறு இருக்குது. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு நியர்பையாக இருக்கிறது இல்லை உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணலாம், ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது ஜென்ரலாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். எந்த ஒரு டீட்டெயில்ஸாக இருந்தாலும் வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் ரெகுலராக வந்து வெப்சைட் செக் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குட் கோட் ஆஃப் கான்டாக்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மத்திய அரசினுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே டைரெக்டாக வரக்கூடிய பணியிடங்கள் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஏஎஸ்ஐ, எஸ்ஐ போஸ்ட்டு. இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா பிஎஸ்எஃப்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கக்கூடியது. இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஏஎஸ்ஐக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ரைட். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வந்து எஸ்ஐ போஸ்ட்டுக்கெலாம் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.